இந்த உலகத்திலேயே பெரிய சிகரம்னா நம்ம இமயமலையில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரம். அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 8848 8848 மீட்டர்னு சொல்லுவாங்க. இதில் யாருமே ஏற முயற்சி பண்ணி தோற்று போனவர்கள் பல பேர். ஆனால் ஒரு வெளிநாட்டுக்கான எப்படியாவது அதில் ஏறிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பாதி தூரம் போய் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் கை காலெல்லாம் அடிபட்டுடுச்சு. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவனை ஊக்குவிக்குவதற்காக ஒரு விழா நடத்தினாங்க, ஒரு விழா வச்சுருந்தாங்க. அந்த விழாவுக்குள்ள அந்த முன்னாடி ஒரு டிஜிட்டல் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அதில் இமயமலை சிகரத்தை வச்சுருந்தாங்க. இவன் அப்படியே தட்டு தடுமாறி இந்த ஏறி கீழே விழுந்தான்ல, அவன் தட்டு தடுமாறி ஏறி அந்த மேடைக்கு போகும்பொழுது அந்த அந்த எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து கேட்டான். சொன்னான், ஏ எவரெஸ்ட் சிகரமே, நான் விழுந்து விட்டேன் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, தோற்றது நீ. ஏனென்றால் எனது தோல்வி முடிந்து விட்டது என்று நினைக்காது. என்னுடைய வளர்ச்சி தொடங்கி விட்டது, உனது வளர்ச்சி முடிந்து விட்டது. என்னைக்கோ ஒரு நாள் உன்னுடைய அந்த மலையை தொடுவேன் என்று சவால் விட்டான். அந்த சரித்திரத்தை நிரூபித்து காட்டினான். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு முயற்சி செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம், டக்குன்னு மனம் முழுந்து அப்படி கீழே விழுந்துருவோம். ஆனால் அது மாதிரி இருக்காம முயற்சி செய்து கொண்டே இருப்போம். செய்து கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. முயற்சி செய்யும் பொழுதுலாம் வீண் என்று சொன்னவர்கள் நீ ஜெயித்து விட்டால் உன்னுடைய விடாமுயற்சி என்று உன்னை தூக்கி விடுவார். அதனால் உன்னுடைய முயற்சியை ஒரு காலம் கைவிடாதே. இதுதான் என்னுடைய சிறப்பான ஒரு செய்தி.